12 ஃபிஃப்த்து சம்மு. இது மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்? 9 by 132 இன்ட்டு -11/3 இல்லையா? 3 கேன்சல் பண்ணால் இது 1, இது 3 டைம்ஸு, இது 12 டைம்ஸு, இது 1 டைம். அப்போது இதை எப்படி கேன்சல் பண்ணுறான்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு 1 × 3 3 1 × 12 12. திரும்ப கேன்சல் பண்ணலாம் இல்லையா? -1/4. இதை ரெடியூஸ் பண்ணலாம். எப்படி? 7 8 8 3s 24, 9 3s 27, இது 5 7s 35, இது 1 7. அப்போ மேலே பாருங்கள், 8 1 × 8 -8 இல்லையா? அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. 9 × 5 45. மைனஸ் மைனஸாக கேன்சல் ஆச்சுன்னா 8/45. இதை மிக்சராக மாற்றிக்கிதாங்க, மாற்றிங்க. 6th சம்மு டிவைடர் இல்லையா? டிவைடர் அப்படின்னா இதை இன்வர்ஸாக மாற்றணும் அப்படின்னா அது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் இல்லையா? அப்போது இப்படி அதெல்லாம் -21/5 இன்ட்டு இது இன்வர்ஸாக மாற்றிட்டா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் இல்லையா? அப்போ -10/-7. 1 5s 5, இது 2 5, இது 1 7s 7, இது 3 7 இல்லையா? மைனஸை கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குது மிச்சம்? -3 × 2. அப்போது -6 டிவைடட் பை -1, அவ்வளோதான். அப்புறம் இது டிவைடட் பை இது இல்லையா? இதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 1ன்னு எடுத்துக்கலாம். டிவைடட் பை 1னா 1 இல்லை, -3/13. இது டிவைடில் இருக்குது இல்லையா? இதை இன்வர்ஸாக எழுதுனா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போது -3 மைனஸை கேன்சல் ஆகிடும், 3 கேன்சல் ஆகிடும். அப்போது 1/13. இதுவும் அப்படி தான். டிவைடட் பை 1 போட்டுங்க. -2/1 டிவைடட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆக்கிடலாம் இல்லையா? மல்டிப்ளிகேஷன் ஆகணும்னா இது இன்வர்ஸாக எழுதலாம். அப்போது 15/-6. மைனஸை கேன்சல் ஆகிடும். 1 2s 2, 3 2s. அப்புறம் இது 1 3s, இது 5 3s. இப்போ 5/1. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.